ஐயனார் துணை சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலாவோட அப்பா அவமானம் தாங்காம சூசைடு பண்ண முயற்சி பண்ணதுனால, இப்ப ஹாஸ்பிட்டல்ல எப்படியோ கொண்டு வந்து காப்பாத்திர்றாங்க. அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நிலா இதுக்கப்புறம் வந்து நம்ம உண்மையெல்லாம் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. இப்பொழுதைக்கு நிலாவ வந்து பாத்தீங்கன்னா, அவங்க அப்பாவ பாக்கறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. அதே டைம்ல நிலாவோட அண்ணி நிலாவுக்கு உதவுறாங்க. அவங்களோட அப்பா, அம்மா வீட்டுக்கு நிலாவ அனுப்பி வைக்கிறாங்க. சோ இப்ப அவங்க வீட்டுக்கு போன உடனே சோழனை மட்டும் உள்ளார விட மாட்டேங்கிறாங்க. நிலாவை மட்டும் உள்ளார அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல வெளியில வர்ற நிலா சோழன் கிட்ட இதுக்கப்புறம் நான் வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட வந்து இது உண்மையான கல்யாணம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறேன். நீங்க கிளம்பி போங்க அப்படின்னு சோழனை போக சொல்றாங்க. அதே டைம்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வேறையா வந்து கல்யாணத்துக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு இப்ப கல்யாண சர்டிபிகேட்டே வந்துருச்சு. மேரேஜ் சர்டிபிகேட்டே வந்துருச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் சட்டத்தால செல்லுபடி ஆகும். இன்னொரு கல்யாணம் யாருமே பண்ண முடியாது 2 பேருமே. அப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கு. சோ இது எல்லாமே நிலாவுக்கு தெரியாது இல்லையா? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சும்மா அப்படின்னு நிலா நினைச்சுக்கிட்டு இருக்க. இங்க சோழன் பிளான் பண்ணி எல்லாத்தையுமே முடிச்சுட்டாப்ல. சோ இதுக்கப்புறம் சோழன் என்ன செய்ய போறாரு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.